ஹாய், வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். ஃபர்ஸ்ட் ரொம்ப நன்றி. நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய நம்மளுடைய யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மார்க்கெட்ல வந்து இதுதான் பாட்டம், இதுதான் டாப் அப்படின்னு சொல்லி நம்மளால வந்து மெஷர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ அதுக்கு வந்து அ ரொம்ப ஃபெமிலியரான ஒரு இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்பாட்டுக்கும் இண்டெக்ஸ்க்கும் இருக்கக்கூடிய அந்த டிஃபரெண்ட் பார்ப்பாங்க. ஸோ இத வச்சு தான் அ பெரிய பெரிய ட்ரேடர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, ஆ மார்க்கெட் வந்து இதுதான் பாட்டம், இதுதான் டாப் அப்டின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மெஷர் பண்ணுவாங்க. அது எப்டி அப்டின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து ஸ்பாட்டோட பிரைஸும், ஃபியூச்சரோட பிரைஸும் எப்பவுமே வந்து ஆ டிஃபரெண்ட் இருக்கும். ஸோ ஸ்பாட் வந்து ஸ்பாட்லருந்து ஃபியூச்சருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 100லேருந்து 150 பாயிண்ட் வரைக்கி நிஃப்டி ஓகேவா? ஸோ நிஃப்டிய நான் சொல்றேன். நிஃப்டிக்கும் நிஃப்டில உள்ள ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உள்ள வித்தியாசத்த சொல்றேன். ஒரு 100லேருந்து 150 பாயிண்ட் வரைக்கும் டிஃபரெண்ட் இருக்கும். ஆ ஸோ அத வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப மார்க்கெட் வந்து ஒரு எப்பவுமே அந்த ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் இருக்கக்கூடிய அந்த 150 பாயிண்ட் டிஃபரெண்ட் இருக்கு இல்லையா? அது என்ன ஆகும்னா, கொஞ்சம் கொஞ்சம் அந்த அந்த எக்ஸ்பைரி டே வர்றப்ப குறைஞ்சு, குறைஞ்சு, குறைஞ்சு ஆ ஸோ அது என்ன ஆகும்னா, ஒரு டைம்ல வந்து டிஸ்கவுண்ட்க்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஓகேவா? டிஸ்கவுண்ட்னா எப்படின்னா, இப்ப ஸ்பாட் வந்து ஸ்பாட்ட விட ஃபியூச்சர் வந்து கம்மியா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஸ்பாட் வந்து 25,900 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ 25,900 அப்படின்னு இருக்குன்னா, ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா 25,850, 825 அப்படின்னு சொல்லி ஃபியூச்சர் இருக்கும். ஸோ ஸ்பாட்ட விட ஃபியூச்சர் கம்மியா இருக்கும். அப்ப நம்ம வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ அது குளோசிங் அந்த மாதிரி குடுக்குறப்போ, அப்போ வந்து மார்க்கெட் வந்து இதுதான் வந்து ஒரு பா டாப்பு அப்படிங்கிறத அவங்க வந்து மீன் பண்ணிக்குவாங்க. ஸோ இது வந்து அந்த இதுபடி அதாவது ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஃபரெண்ட்ட வச்சு அ இது பண்ணுவாங்க. ஆனா நம்மளும் ஸோ ஒரு மார்க்கெட் வந்து இதுதான் பாட்டம், இதுதான் டாப் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சில இத வச்சு நம்ம வந்து கிரிட்டேரியா வச்சு நம்ம வந்து பார்க்கலாம். அதுல வந்து ஒண்ணு தான் வந்து பெஸ்ட்டு வந்து என்னன்னா, ஆ இது பிவோட் பாயிண்ட். ஸோ பிவோட்டோட வீக்லி பிவோட், மந்த்லி பிவோட், டெய்லி பிவோட். ஸோ இந்த இத வச்சு நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கன்ஃபார்மா உங்களுக்கு வந்து ஓரளவு நீங்க வந்து மார்க்கெட்டுக்கான டாப் எது, பாட்டம் எது அப்படின்னு சொல்லி ஓரளவு புரிஞ்சுக்க முடியும். ஆ அது வந்து உங்களுடைய ட்ரேட் அதாவது என்னன்னா, நம்ம வந்து என்ன பண்ணணும், இன்னைக்கு வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஆ எங்க இருக்கு டாப் வீக்லி பிவோட். ஸோ இதெல்லாம் பாருங்க. இதெல்லாம் வந்து வீக்லி பிவோட். இந்த ப்ளூ கலர் லைன் வந்து வீக்லி பிவோட். இது வந்து டெய்லி பிவோட். ஆ இதெல்லாம் வந்து மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ இது வந்து நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக அந்த பிரீமியம் சார்ட் அதாவது என்னன்னா 25,200 அப்படிங்கிற புட் ஆப்ஷனுடைய பிரீமியம் சார்ட் வந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸோ இத வந்து நீங்க வந்து ஸ்பாட்டோட சார்ட்ல யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து எது வந்து டாப், எது வந்து பாட்டம் அப்படிங்கிறது நீங்க வந்து ஓரளவு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அத நம்ம வந்து எப்படி பண்றது அப்படிங்கிறதையும் இப்ப நம்ம பார்க்கலாம். ஆ இந்த இண்டிகேட்டர் அதாவது என்னன்னா, இது வந்து பிவோட் இண்டிகேட்டர். நம்ம எப்பவுமே வந்து சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுல வந்து ஆ ஒரே இண்டிகேட்டர்ல எல்லாமே மல்டி டேனுடைய லெவலும் அதுல இருக்கும். வீக்லி, மந்த்லி, டெய்லி இந்த லெவல்ஸ் எல்லாமே அதுல இருக்கும். ஓகேவா? ஸோ இங்க இது பார்த்தீங்கன்னா, நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. அதாவது என்னன்னா, இந்த பர்ட்டிகுலர் இந்த பிரீமியம் இருக்கு இல்லையா? 25,200 அப்படிங்கிற புட் ஆப்ஷனுடைய வீக்லி பிவோட். ஸோ மார்க்கெட் பாருங்க, நேத்திக்கு வந்து 3ஆம் தேதி அக்டோபர் 3. ஸோ அக்டோபர் 3 வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகி கரெக்ட்டா வந்து இது வீக்லி பிவோட். இந்த ப்ளூ கலர் லைன் வந்து வீக்லி பிவோட் நம்ம செட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இது வந்து வீக்லி பிவோட் எங்க வீக்லி அந்த பிவோட் வரும்போது மட்டும் தான் இந்த லைன் வந்து நமக்கு ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, நமக்கு வந்து கரெக்ட்டா வீக்லி பிவோட்ல வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு மார்க்கெட். ஸோ இப்படி தான் வந்து ஒவ்வொரு மேக்ஸிமம் இந்த பிவோட்டுங்கிறது என்னன்னா, பிரைஸ் ஆக்ஷன பேஸ் பண்ணி இருக்கக்கூடியதுனால, ஆ இது வந்து ஒரு அக்யூரசியான ஒரு இது இருக்கும். இந்த லைன் வந்து கொஞ்சம் அக்யூரசியா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது இண்டெக்ஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணாலும் சரி, ஃபியூச்சர் ஒரு பிரீமியம். ஸோ ஆப்ஷனுடைய பிரீமியம் சார்ட் எதுக்கு யூஸ் பண்ணாலும் அது வந்து இதா இருக்கும். ஸோ பியூர் பிரைஸ் ஆக்ஷன பேஸ் பண்ணி இருக்கிறதுனால இது இதா இருக்கும். ஓகேவா? ஸோ இத வச்சு நம்ம வந்து டாப், பாட்டம் எது அப்படின்னு நம்ம மெஷர் பண்ண முடியுமா அப்படின்னா, கன்ஃபார்மா நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்ப நிஃப்டியினுடைய ஸ்பாட்டோட சார்ட் நம்ம எடுத்துக்கிட்டு, அத வச்சு நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம்.
30 மினிட் டைம் ஃப்ரேமில் வச்சுட்டோன்னா உங்களுக்கு வந்து இந்த இதில் கிடைக்கும். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக 30 நிமிஷம் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது இன்ட்ராடே பண்ணும்போது மேக்ஸிமம் 5 நிமிஷம் அப்படிங்கிறது நமக்கு போதுமானதாக இருக்கும். சில நேரம் கன்ஃபார்ம் பண்ணணும்னா 20 அந்த 50 மினிட் டைம் ஃப்ரேம் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மார்க்கெட் பாருங்கள். கன்டினியூவாக வந்து என்னையிலேருந்து அப்படின்னா கிட்டத்தட்ட செப்டம்பர் 19லேருந்து இதில் கன்சால்டேட் ஆகிருக்கு மார்க்கெட்டு. ஸோ இது கன்சால்டேட் ஆகிட்டு மார்க்கெட் வந்து பாருங்கள் செப்டம்பர் 19 19க்கு முன்னாடி. ஸோ ஓகே 13 அந்த 13 13, 16, 19 ஸோ இந்த 3 நாட்களும் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல கன்சால்டேட் ஆகிட்டு மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு ரேலி கொடுத்துருக்கு. ஸோ இந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து செப்டம்பர் 20. ஸோ செப்டம்பர் 20 மார்க்கெட் வந்து க்ளோசிங் பாருங்கள். கரெக்டாக வந்து வீக்லி பிவோட்டுக்கு மேலே. ஸோ இது வீக்லி பிவோட் நான் சொல்லியிருந்தேன். ஸோ வீக்லி பிவோட்டுக்கு மேலே மார்க்கெட் க்ளோசிங் கொடுத்தோடனே மார்க்கெட் நல்ல ஒரு 2 நாள் மார்க்கெட் ஒரு 2, 3 நாள் வந்து நல்ல மூமெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு என்ன ஆகுதுன்னா அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இது எங்கேருந்து எங்கே திரும்புதுன்னு பாருங்கள். கரெக்டாக பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து இது வந்து செப்டம்பர் 27. ஸோ செப்டம்பர் 27 பார்த்தோம்னா செப்டம்பர் 27 பார்த்தீங்கன்னா இது வந்து இதுக்கான பிவோட். ஓகேவா? ஸோ டெய்லி பிவோட். ஓகே. ஸோ டெய்லி பிவோட்டில் இருந்து மார்க்கெட் வந்து டெய்லி பிவோட்டுக்கு கீழே க்ளோசிங் இருக்குது. டெய்லி பிவோட்டுக்கு மேலே ஓப்பன் ஆகி டெய்லி பிவோட்டுக்கு கீழே மார்க்கெட் க்ளோசிங் இருக்குது. செப்டம்பர் 27 இது. ஓகேவா? ஓகே. ஸோ 30ஆம் தேதி பாருங்கள். கரெக்டாக வந்து 30ஆம் தேதி மார்க்கெட் ஓப்பனிங்கே கரெக்டாக வந்து வீக்லி பிவோட். ஸோ இந்த வீக்லி பிவோட்டுங்கிறது இந்த பிவோட் வரும்போது மட்டும்தான் அந்த லைன் நமக்கு ஷோ ஆகும். வீக்லி பிவோட்டுங்கிறது. ஸோ வீக்லி பிவோட்லேயே மார்க்கெட் ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து அன்னைக்கு ஃபுல்லாக டவுன் ட்ரெண்ட் ஃபுல்லாகவே மார்க்கெட் நல்லா வந்து ஒரு டவுன்ஃபால் ஆகிருக்கு. ஸோ இது வந்து இந்த இண்டிகேட்டர் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதில் நீங்கள் ட்ரேடிங் வியூவோ இல்லை ட்ரேடர் வியூவோ நாம் வந்து யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதில் நீங்கள் போயிட்டு பிவோட் பாயிண்ட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த பிவோட்டுன்னு டைப் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கும் பாருங்கள் பிவோட் பாயிண்ட் ஸ்டாண்டர்டுன்னு இருக்கா? ஸோ இந்த பிவோட் பாயிண்ட் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற இந்த இண்டிகேட்டரை வந்து ஓகே பிவோட் ஸ்டாண்டர்ட் இந்த இண்டிகேட்டரை வந்து நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதை எப்படி செட் பண்ணுறதுங்காக உங்களுக்கு நான் ஒரு இது காமிக்கிறேன். ஓகே. இப்போ நான் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் இது எடுத்து இந்த இண்டிகேட்டர் வந்து நீங்கள் இது ஆன் பண்ணோன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து இது இப்படி தான் இருக்கும் டிஃபால்ட்டாக. ஓகே. இதில் இந்த ஆட்டோன் இருக்கு இல்லையா? இதை வந்து நீங்கள் வந்து வீக்லின்னு வச்சுக்கோங்க. மந்த்லின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இப்போ வந்து டெய்லின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா வீக்லி அப்படின்னு சொல்லி நான் வந்து பண்ணி காமிக்கிறேன். வீக்லின்னு பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய இந்த S1 இருக்கு இல்லையா? S1, R1 இதெல்லாம் நமக்கு வேண்டாம். ஸோ எல்லாத்தையுமே எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டுட்டு இந்த லைன் வித் இருக்கு பாருங்க. இது வந்து 3ல் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? கொடுத்துட்டு இதை வந்து நமக்கு வந்து வேறு ஏதாவது இந்த பிவோட் பின்னு இருக்கு இல்லையா? இந்த பிங்கிறத வந்து பிவோட்டை வந்து வேறு ஏதாவது ஒரு லைனில் நீங்கள் வந்து கொடுத்துக்கோ. இப்போ நான் க்ரீனில் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து வீக்லி பிவோட் நமக்கு. இந்த முதல்ல இது ப்ளூ கலராக இருந்துச்சு. நான் வந்து இன்னொரு இது செட் பண்ணியிருக்கனால ஓகே. ஸோ இங்கே வீக்லி பிவோட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, வீக்லி பிவோட் எப்படி செட் பண்ணமோ, இதே மாரி தான் நீங்க டெய்லி பிவோட்டும் நீங்க வந்து செட்டிங் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஒவ்வொரு இது நீங்க எடுத்தீங்கன்னா, அந்த மாரி அதாவது கீழ இருக்கக்கூடிய S1, R1, R2 இந்த இதெல்லாம் எடுத்துட்டு, ஒன்லி பிவோட் மட்டும் வைங்க. பிவோட்டுக்கு நல்லா வந்து ஒரு லைன் விட்த் வந்து ஒரு 3, 4ல குடுத்துக்கோங்க. அதே மாரி மந்த்லி பிவோட். ஸோ மந்த்லி பிவோட்டும் நீங்க வந்து அப்படி நீங்க இது பண்ணிக்கோங்க. ஸோ மந்த்லி பிவோட்டுக்கு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒயிட் கலர் லைன் குடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ பாருங்க மார்க்கெட் வந்து நேத்திக்கு அதாவது என்னன்னா 30ஆம் தேதி செப்டம்பர் 30ஆம் தேதி மார்க்கெட் ஓப்பன் ஆனது. வீக்லி பிவோட். அதுக்கப்புறம் வந்து செப்டம்பர் 30க்கு அப்புறம் நமக்கு வந்து 1ஆம் தேதி மார்க்கெட் வந்து அக்டோபர் 1 வந்து நமக்கு வந்து அன்னைக்குள்ள கரண்ட் டெய்லி பிவோட் இருக்கு. ஸோ இந்த டெய்லி பிவோட்ல மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்த மறுநாள் பாருங்க. அதாவது என்னைக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து செப்டம்பர் 1க்கு அப்புறம் நமக்கு வந்து 2 மார்க்கெட்ல 3ஆம் தேதி. ஸோ 3ஆம் தேதி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட்டா 3ஆம் தேதி மந்த்லி பிவோட்ல இருந்து இது மந்த்லி பிவோட். நான் மந்த்லி பிவோட்டுக்கு வந்து இந்த ஒயிட் கலர் லைன் குடுத்துருக்கேன். ஸோ மந்த்லி பிவோட்ல இருந்து மார்க்கெட் கீழ விழுந்திருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து ஆ இன்னைக்கு. அதாவது என்னன்னா, இன்னைக்கு மார்க்கெட் ட்ரேடிங் நடந்தது. ஸோ இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. கரெக்ட்டா வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனது ப்ரீவியஸ் டேயினுடைய லோக்கு கீழ மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து லோக்கு கீழ மார்க்கெட் ஓப்பன் ஆகி, மார்க்கெட் வந்து ஒரு நல்ல வந்து ஒரு ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் அன் ஹவர் வந்து ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட் போய் டெய்லி பிவோட் இருக்கு இல்லையா? ஸோ டெய்லி பிவோட்ல போயிட்டு மார்க்கெட் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரைஸ் அக்செப்ட் ஆகாம மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து ஈஸியா மார்க்கெட்ட வந்து நம்மளால வந்து ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத மாதிரி இந்த பிவோட்டை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிவோட்டுங்கிறது முழுக்க முழுக்க ஒரு பிரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு இது இண்டிகேட்டர் அப்படிங்கிறதுனால, இதை நீங்க வந்து ஒரு ஆப்ஷன் ட்ரேடுக்கு ஈஸியா நீங்க வந்து மார்க்கெட் எங்கேருந்து எங்க திரும்புது அப்படிங்கிறதையும் நீங்க வந்து பார்த்துக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாரி இண்டெக்ஸ் நீங்க வந்து இண்டெக்ஸை பார்த்துட்டு இண்டெக்ஸ் வந்து இந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு ஓப்பனிங் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த பிவோட் வீக்லி பிவோட், மந்த்லி பிவோட், டெய்லி பிவோட். ஸோ இந்த லைனுக்கு கீழலாம் மார்க்கெட் வந்து நமக்கு வந்து ஓப்பன் ஆகும்போது எந்த மாதிரிலாம் வந்து மார்க்கெட் ரியாக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இண்டிகேட்டரை நீங்க வந்து பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா வந்து இந்த இண்டிகேட்டர் வந்து சப்போர்ட்டாவோ, ஒரு ரெசிஸ்டன்ஸாவோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஆக்ட் ஆகும். ஸோ நம்ம மேனுவலா ஒரு கேண்டில்ல வந்து சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் இதுதான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு விட, இந்த மாதிரி பிரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய இண்டிகேட்டர் சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸா நீங்க எடுத்தீங்கன்னா, அது உங்களுக்கு கொஞ்சம் அக்யூரசியான ஒரு ட்ரேட் அது ஒரு காரண காரியமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளே மேனுவலா வந்து ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து பண்றத விட, இந்த மாதிரி வந்து இத பேஸ் பண்ணி இருக்கும்போது, இருக்கக்கூடிய அந்த பிரைஸ் ஆக்ஷன பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய இண்டிகேட்டர் நம்ம யூஸ் பண்ணும்போது, அதுல இருக்கக்கூடிய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இண்டிகேட்டர் நீங்க வந்து இப்ப நான் வந்து உங்களுக்கு ஒரு வீக்லி மட்டும் தான் நான் உங்களுக்கு இதில செட் பண்ணி காமிச்சேன். இந்த வீக்லி மாதிரி தான் நீங்க மந்த்லி அதாவது அதில இருக்கக்கூடிய அந்த ஆட்டோன்னு இருக்கக்கூடிய இதில வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, ஆ வீக்லி அத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இருக்கும். அதிலேயே வந்து டெய்லி, வீக்லி, மந்த்லின்னு இருக்கும். ஸோ நீங்க டெய்லி வேணா டெய்லி குடுத்துக்கலாம். மந்த்லி வேணா மந்த்லி குடுத்துக்கலாம். ஸோ ஒரு 3 இண்டிகேட்டர் நீங்க வந்து ட்ரேடர் வியூல நீங்க வந்து யூஸ் பண்ணி பாருங்க. அதாவது ஒரு பிவோட் பாயிண்ட்ட வந்து வீக்லிக்கு, மந்த்லிக்கு, டெய்லிக்கு. ஸோ டெய்லி நீங்க வைக்கும்போது R1, S1 வேணா யூஸ் பண்ணி பாருங்க. ஆனா இந்த வீக்லி, மந்த்லிக்கு வந்து R1, S1 தேவையில்ல. ஓகேவா? ஸோ நான் டெய்லிக்குமே R1, S1 குடுக்கல. வேணா நீங்க வந்து குடுத்துக்கலாம். டெய்லிக்கு R1, S1 வேணும் அப்டின்னா, நீங்க வந்து கன்ஃபார்மா அதில நீங்க வந்து உங்கள அதாவது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் டெய்லிக்கு வந்து குடுக்கல. ஆ நீங்க வந்து டெய்லி வேணுனாலும் அத யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மந்த்லி. ஸோ இது டெய்லி. ஸோ டெய்லிக்கு வந்து நான் எல்லாத்தையுமே வேணா குடுத்து பார்க்குறேன். ரொம்ப கசகசன்னு இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து அத குடுக்குறதில்ல. ஓகே. இத 5 மினிட் டைம் ஃப்ரேம் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வந்து உங்களுக்கு சார்ட்ல டாப் எது, பாட்டம் எதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு இத யூஸ் பண்ணேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து S1. ஸோ S1லேருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து பிவோட் டெய்லி பிவோட்லேருந்து மார்க்கெட் திருப்பி கீழ விழுந்து, இன்னைக்கு S2ல வந்து மார்க்கெட் வந்து நமக்கு வந்து க்ளோசிங் குடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ இது ஒவ்வொரு நாட்களும் நீங்க வந்து டெய்லி பிவோட்டுக்கு மட்டும் இந்த S1, R1 வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க.
மத்தபடி மந்த்லி பிவோட்டோ, வீக்லி பிவோட்டுக்கு வந்து இந்த R1, S1 தேவையில்ல. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இத நீங்க பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாவோ, ரெசிஸ்டன்ஸாவோ கண்டிப்பா உங்களுக்கு இது யூஸ் ஆகும். ஆ இந்த இண்டிகேட்டர வந்து நீங்க வந்து நான் இப்ப எப்படி செட் பண்ணி காமிச்சேனோ, இதே மாரி தான் நீங்க வந்து டெய்லி, மந்த்லி, வீக்லி இந்த 3க்குமே செட் பண்ணணும். செட் பண்ணிட்டு நீங்க வந்து பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்க. கண்டிப்பா வந்து மார்க்கெட் வந்து எங்க ஓப்பன் ஆகுது, எங்கேருந்து எங்க திரும்புது. ஏன்னா, ஆ ஒரு சிபிஆர் இண்டிகேட்டர்ல வந்து என்னன்னா, நமக்கு லைன் வந்து நெறைய அதாவது கச்ச கச்சன்னு இருக்கும் அப்படிங்கிறனால என்ன பண்றேன்னா, நான் இந்த மாரி ஒரு இந்த பிவோட் பாயிண்ட் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இது வந்து ஈஸியா இருக்கும். மார்க்கெட் வந்து ஒரு லைனே உங்களுக்கு இந்த மாரி கிடைக்குமா? ஸோ சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் எந்த மாரி நமக்கு வந்து இருக்குமோ, ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு லைன் கிடைக்கும். ஸோ இந்த லைன் வந்து நமக்கு வந்து சப்போர்ட்டாவோ, இல்லன்னா ரெசிஸ்டன்ஸாவோ நமக்கு ஆக்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சம் உண்டு. ஸோ எப்பவுமே வந்து ஸ்ட்ராங்கர் லைன் அதாவது என்னன்னா, மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கர் ரெஃபரன்ஸ் லைன்னா பிவோட் தான். ஸோ பிவோட்டுங்கிறது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கர் ரெஃபரன்ஸ். பிவோட்ட தாண்டி மார்க்கெட் கீழ விழுது அப்படின்னா, கன்ஃபார்மா வந்து மார்க்கெட் வந்து அங்க பிரைஸ் வந்து அக்செப்ட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அதே மாரி தான் வீக்லி பிவோட். ஸோ வீக்லி பிவோட் பாருங்க. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகுறது எங்கன்னு பாருங்க. வீக்லி பிவோட் போகுது. வீக்லி பிவோட் போயிட்டு மார்க்கெட் வந்து கீழ விழுது. ஓகேவா? ஸோ இது வந்து ஒவ்வொரு நாட்களும் நீங்க வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். கன்ஃபார்மா வந்து இந்த இண்டிகேட்டர் வந்து ஒரு இன்ட்ராடே அதாவது இன்ட்ராடே பண்றவங்க மேக்ஸிமம் யூஸ் பண்ணக்கூடிய இந்த இண்டிகேட்டர் வந்து பிவோட் பாயிண்ட் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நீங்க ஏதோ ஒரு லேர்னிங் பர்ப்பஸ் நல்ல ஒரு விஷயம் நீங்க கத்துருக்கீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க் யூ.